மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பிறகு 10 நாட்கள் என்ன நடக்கப் போகின்றது? நீங்களே எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. கிரக நிலைகளால் நீங்கள் இதற்கு முன் பார்க்காத பல சம்பவங்களை கண்கூடாக பார்க்க போகிறீங்க. எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராஜயோகம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சனி என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் சாதகமான நிலையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் சாதகமான நிலை என்று தான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக சிறப்பான பலன்களை பார்க்க போகிறீங்க. தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் விலகிட்டோம். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இது தொடர்பான நல்ல செய்திகளும் நிச்சயம் உங்களை தேடி இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்றது உறுதி. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலையும் உண்டாக போகின்றது. மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகின்றது. சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கப் போகின்றது. ஒட்டுமொத்தமாக குடும்ப ரீதியாக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் இரவு நேர பயணங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு பிறக்கப் போகின்றது. 3ஆம் நபரின் தலையீடு, 3ஆம் நபரினுடைய உதவி, அரசாங்க ரீதியில் கிடைக்கப் போகும் உதவி, இதன் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட போகிறீங்க அப்படின்றதையும் நிச்சயமாக சொல்லலாம். எல்லா வகைகளையும் நன்மைகளை பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக பெரும் அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க. மற்ற ராசிக்காரர்களை விட மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இது யோகமான காலகட்டம், அமோகமான காலகட்டம் என்பது மட்டும் உறுதி. இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு 10 நாட்கள் தினமும் ஒரு 5 நிமிடம் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்குனீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் காணாத ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயம் பார்ப்பீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய பேச்சுகள்லையும் செயல்கள்லையும் கவனமாக இருக்கணும். இல்லைனா பெரிய பெரிய பிரச்சனைகளில் சிக்க நேரிடும். பேச்சும் செயலும் கண்ணியமாக இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும். ஆகையால் பேச்சு செயலில் கண்ணியமாக இருங்க. உங்களுடைய முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யோகமான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழ்வீங்க அப்படின்றது உறுதி.